இந்த பெண்கள் ஆராதனைக்காக நமக்கு நாங்கள் கூடாப்படி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சகோதரிகளாய் சேர்ந்து உடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் உம்மை பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுடைய விண்ணப்பங்களை நமக்கு நேராக ஏறெடுக்கணும். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலிலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவங்களை கர்த்தர்களுக்கு தந்தீரே. நமக்கு நாங்கள் கூடாப்படி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் கண்பலை ஆனவர் இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படி உயர்த்தப்படுவாராக. எங்கள் கண்பலை ஆனவர் ஆண்டவரே மகிமைப்படுவாராக. ஆண்டவரே எங்கள் கண்பலை ஆனவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை எங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ஐயா, எங்கள் கண்பலை ஆனவர் அந்த அதிசயங்களை எல்லாம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியார் இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மாத்திரம் உயர்த்தப்படும். எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே உடைய வார்த்தைகளை ஜீவன் உண்டு, உடைய வார்த்தைகளை வல்லமை உண்டு, உடைய வார்த்தைகளை உருவாக்கும் கிரியைகள் உண்டு, உடைய வார்த்தைகளை வாழ்வு உண்டு. கர்த்தர் உடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். என்னோடு கூட 452வது பக்கம் இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதிகள் தான். அடிக்கடி நம்ம கேட்கிற வார்த்தைகள் அதில் உண்டு. ஆமென். ஆனாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட எதை பேச ஆயத்தமாக இருக்கிறாரோ ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். நான் அந்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவிகளை திறந்து வைக்கும்படிக்கு உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல செய்தி என்னோடு கூட வாசிக்கும்படி கேட்கிறேன். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களில் பனையும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப ஆழமா ரொம்ப அழகா. மழை பெய்யாதுங்கிறத மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. தன்னை குறித்து ஒரு அறிமுகம் அதில் இருக்கு. அந்த சொல்லப்பட்ட தெய்வ மனுஷனை குறித்து கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, ஆமென், என்ன சொல்றாரு? என் வாக்கின் படியே அன்றி, ஆமென், நான் சொல்லாம என்ன செய்யாது? மழை பெய்யாது. இன்னும் இதில் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் நினைக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்குது, எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்ததான். ஆமென். அவன் ஜெபம் பண்ணின பொழுது வானம் அடைக்கப்பட்டது, அவன் ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறக்கப்பட்டது. ரெண்டதையும் செய்கிற கிருபையை ஆண்டவர் என் கையில் உங்க கையில் கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? அது அழகா சொல்லியிருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு என்ன சொல்றேன்? என் வார்த்தையே அன்றி. எப்படி? பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகள்ல என்ன இருக்கா? மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? இன்னும் வேதம் சொல்லுது, இந்த பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ. ஆமென். அந்த அதிகாரத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? எனக்கும் உங்களுக்கும். இன்னும் இன்னைக்கு வேத வார்த்தைகளின்படி எப்படி அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நானும் நீங்களும் அதை சொல்லணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற சில்வியாவியாகிய நான். நீங்க உங்க பேரை சொல்லிக்கோங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணைக்காக, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக, ஊழியத்துக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக, சுகத்துக்காக, சுபிட்சத்துக்காக, சில எதிர்பார்க்கிற நன்மைகளுக்காக எங்க போய் நிற்கிறோம்? யார்கிட்ட போய் நிற்கிறோம்? நல்ல எல்லாரும் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற சில்வியாவாகிய நான். ஆமென். ஆமென். சொல்லணும். அந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் யார்கிட்ட வந்து நிற்கிறேன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல அவருக்கு முன்னால வந்து நிற்கிறேன். ஆமென். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக
நிறுத்தி இருக்கிறேன். ஆமே. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவர் ஆணி பாய்ந்த பாதத்துல எல்லாத்தையும் வச்சு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன், உங்களை எப்பொழுது எனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஆமே ஆமே. நிறைய நேரங்கள்ல முழங்கால நிற்கிறோம், நிறைய நேரங்களில் நின்றுட்டு ஜெபம் பண்றோம், நிறைய நேரங்களில் நடந்துட்டு ஜெபம் பண்றோம். ஆனா நிற்கிறதெல்லாம் யாருக்கு முன்னால் நிற்கிறோம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால்தான் நிற்கிறோம். ஆமே. அப்படி நிற்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கட்டப்படுன்னா அது கட்டப்படும், கட்ட வைக்கப்படுனா அது கட்ட வைக்கப்படும். ஆமே ஆமே. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பின்னால் அந்த பகுதி இன்னொரு பகுதி எடுத்து வாசிப்போம். நீ கீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதுக்கு உன் வாயை பிரிச்செடுத்தனா என் வாய் போல் இருப்பாய். அது பிறகு வாசிக்கலாம் அந்த பகுதியை. யாருடைய வாய் போல இருப்போமா? என் வாய்னா என்னது? ஆமா, கர்த்தருடைய வாய். ஆமே. கர்த்தருடைய வாய் போல இருக்கணும் அப்படின்னா வேதம் சொல்லுது, கீழ்ப்பானதில் இருந்து வெளியேற பெற்றதற்கு வாய் என்ன செய்யணும்? பிரிச்சு எடுக்கணும். வேண்டாததை பேச மாட்டேன், வேண்டாத வார்த்தை என் வாயில வராது. இன்னும் சொல்ல போனா, ரட்சிக்கப்பட்டோம், தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டோம், ஆவியினால் நிறைக்கப்பட்டோம், திருவிருந்துல பங்கெடுக்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கையில வாயில என்ன வரும் அப்படின்னா கெட்ட வார்த்தை. பைபிள் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், எல்லாம் எடுத்துக்காட்டினா டைம் ஆகும், அதையே கேட்கத்தக்கவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படி சொல்லுது. ஆமே. நன்மைக்கு ஞானியா, தீமைக்கு பேதையா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆமே. இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த வாய், ஆமே, அந்த வாய் சொல்ற வார்த்தைய நான் நிக்கிறேன், நான் சொல்றபடி என்ன செய்யாது. இப்ப நம்ம குடும்பத்துல நம்மள இந்த ஆண்டவருக்கு முன்னால நிக்கிற பாத்திரமா இருக்கிறோம். நம்ம சொல்றபடி குடும்பத்துக்குள்ள நடக்கணும். ஆமே ஆமே. என் வாக்கின் படியே அங்கே என்ன செய்யாது? மழை பெய்யாது. அந்த அளவுக்கு தெய்வத்தோடு உள்ள உறவுகள், அவர் சமூகத்துல நிற்கிற கிருபைகள் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக்கப்படுவோம். கண்டிப்பா அவருடைய சுபாவத்தை நம்ம கண்டிப்பா வெளிக்காட்டுவோம். ஆமே. பூவோடு சேர்ந்த நார் என்ன செய்யும்? மோந்து பார்த்துருக்கீங்களா? வாசமா இருக்கும். நார் வாசமா இருக்கும். ஆமே. நல்ல வாசம் அடிக்கும். அப்போ தெய்வத்தோடு நடக்க நடக்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு நடக்க நடக்க, அவரோடு பழக பழக, அவரை தரிசிக்க தரிசிக்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அனுபவிக்க, நம்ம எல்லாரும் அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு கண்டிப்பா பங்குள்ளவர்கள் ஆக்கப்படுவோம். அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நம்மளை காண்கிறவங்க நம்மளை யாரை பார்ப்பாங்க? கண்டிப்பா ஆண்டவரை பார்ப்பாங்க. அப்போ நான் சொல்ற வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வாரு? கண்டிப்பா கனப்படுத்துவார். ஜெபம் பண்ணும்போது நிறைய வார்த்தைகள் சொல்லி அனுப்புவோம். அது யார் யாருக்கு என்ன சொன்னோம் தெரியாது. ஆனா அந்த வயல்வெளியில ரூத்து பிறக்கின மாதிரி இந்த சபையாகிய அந்த எல்லைக்குள்ள வந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை புறக்கி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? யாருக்கோ எவருக்கோன்னா அது வலிக்காது. கேரளா பாஸ்டர் போன கடந்த நாட்கள் வரும்போது சொன்னாரு, சொன்னப்பட்ட நபர் அவர் யாருக்கோ எவருக்கோ இருந்தாரு. ஆனா இன்னொரு நபர் அதை ஏற்றுக்கொண்ட போது அது என்ன செய்துதான்? அவர்கள் மேல வந்து அவங்களுக்கு பலிச்சுதான். அப்போ அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல பலிக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். அது பலிக்காம போறதுக்கும் யார் தான் காரணமா இருக்கும்? நம்ம தான் காரணமா இருக்கிறோம். இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இப்படி சொல்லணும் நானும் நீங்களும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் என்ன செய்யாது? பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். நம்ம சொல்லுவோம், என் வாக்கின்படியே அன்றி என் வீட்டில் நான் எதிர்பார்க்கிற நன்மை கிருபைதான் எங்களை தொடருமே தவிர ஒரு நாள் சாத்தான் விதைத்திருக்கிற எதிரான காரியங்கள் என் வீட்டுக்குள்ள வராது. என் வீட்டு
வீட்டுக்குள்ள நடக்காது. அந்த வார்த்தை தான் நிறைவேறும். அலங்கத்துக்குள்ள சமாதானம், அரண்மனைகளுக்குள்ள சுகம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவது இல்லை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்போ என் வாக்கின் படியே நன்றி. அப்ப நான் யாரா இருக்கணும்? இஸ்ரவேலின் தேவனாகிய அவர் சமூகத்துல அவருக்கு முன்னால நிற்கிற ஒரு நபரா இருப்பேன்னா கண்டிப்பா என் வாக்கின்படி என்ன செய்யும்? நடக்கும். ஆமே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த மன உறுதி நமக்குள்ள எப்பொழுது இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்த 1 ராஜாக்கள் 17:2-3 என் கூட சேர்ந்து வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு யாருக்கு உண்டாயிற்று? கீலேயாத்தின் குடிகளில் இருக்கிற திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் அவரை பார்த்து, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றின் கரையிலே ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. அப்போ அவருக்கு முன்னால நிற்கிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்? வார்த்தை உண்டாகும். என்ன உண்டாகும்? வெறுமனே அனுப்பவே மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். அப்போ அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கும் பொழுது அந்த நபருக்கு என்ன உண்டாகும்? வார்த்தை உண்டாகும். அந்த வார்த்தையில வழிநடத்துதல்கள் உண்டாகும். ஆமே. அந்த சூழ்நிலைமை கொடுமையான பஞ்சம் தேசத்துல. தீர்க்கதரிசி என்ன செய்துட்டாரு? இனி மழை பெய்யாது, என் வார்த்தை நன்றி, நான் எப்போ சொல்றேனோ அப்பதான் இனிமேல் என்ன செய்யும்? மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தை என்ன செய்யறாரு? கனப்படுத்துறாரு. ஏன்னா தீர்ப்பானதுல இருந்து வெளியேற பெற்றதற்கு உன் வாயை பிரித்தெடுத்தா என் வாய் போல் இருப்பான்னு சொன்னார் இல்லையா? ஆண்டவர் சொன்னா வாக்கு பலிக்குமா பலிக்காதா? ஆமே. அவர் சொன்னபடி நடக்கும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாரு? அதை நிறைவேற்றுவாரு. அப்போ வாக்கு வெளிப்படுத்தி வழிகாட்டுதலை அந்த தம்முடைய தாசனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஒழித்து கொண்டிருன்னு சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? கண்டிப்பா ஒழித்து கொண்டிருக்கணும். அவர் ஒழித்து கொண்டிருந்தாரு. அடுத்தாப்ப சொல்லியிருக்கு, அந்த ஆற்றின் தண்ணீரை எல்லாம் வழி சொல்றாரு. ஒரு இடத்துக்கு போற தண்ணிக்கு என்ன செய்வோம்? சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? ஒரு கொடுமையான பஞ்சகாலம், இவனுடைய ஜீவனுக்கும் ஆபத்து ஏற்படுகிற சூழ்நிலைமைகள், ஒரு 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 கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் என்ன செய்வோம் அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற அங்கலாய்ப்புக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வார்த்தை உண்டாகி வழிநடத்துதல் உண்டாகி அங்க போய் ஒழிச்சிக்க. அந்த தண்ணியை என்ன செய்வ? குடிப்பப்பா. கேரியத்தில் உள்ள தண்ணியை குடிப்பேன்னு சொல்றாரு. அடுத்தாப்புல ஆண்டவர் சொல்றாரு, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு அவர் சொன்ன இடத்துல அவர் வாக்கின்படியான வழிநடத்துதலை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொன்னபடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன நடக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வழி பிறக்கும். ஆமே. அப்போ அதுல சொல்லி இருக்குது, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கொடாத காக்கா என்ன செய்து கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த எல்லைகளிலே கட்டளையிடுகிறார். ஆமே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தாப்புல சொல்லியிருக்கு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன். அந்த அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சூப்பரா இருக்கும். நல்ல சப்பாத்தியும் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, செம்ம சூப்பரா இருக்கும். தோசையும் கறி குழம்பும் சூப்பரா இருக்கும். என்ன வீட்டில் ரைஸ்லாம் இருந்தாலும் நான் ரொம்ப விரும்புவேன். தோசை, இட்லி, அந்த கறி குழம்பு வச்சா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்போ இந்த கொடுமையான பஞ்ச காலத்துல
தேவனுடைய வாக்கு பெற்று அவர் சொன்ன இடத்துல இருக்கும் பொழுது கொடாத காக்கா கொண்டு போய் என்ன செய்து தண்ணிக்கு வழி சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு ஆண்டவர், ஆகாரத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் போது, உன்னை போஷிக்க யாருக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. யாருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்குது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நாட் ஃபார் ஆல். ஆமென், ஆமென். எனக்கு என்ன செய்ய போறாரு ஆண்டவர், எப்ப தருவாரு, எப்படி தருவாரு? காதங்கள் கட்டளையிடுவாருங்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பலவானிடத்திலிருந்து இவன் பட்சிக்கிறவனாச்சா, இவன் இருந்து எப்படி கிடைக்கும்? இந்த காரியம் நடக்குமா நடக்காதா, வாய்க்குமா வாய்க்காதா, கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். பைபிள் என்ன சொல்லுது? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து நம்ம பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் ஆக எங்க நிக்கிறோம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிக்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ இப்போ யாருக்கு ஆண்டவர் கட்டளையிடுறாரு? காகங்களுக்கு கட்டளையிட்டு அப்பமும் சூப்பர் சாப்பாடுங்க. ஜீவனுக்கு பயம் வந்தது, அவனுடைய சாப்பாட்டுக்கு கஷ்டமான சூழ்நிலைமை, கொடுமையான பஞ்ச காலத்துல ஒரு ராயல் ஃபுட். ஆமென், ஆமென். அவர் பிள்ளைக்கு முன்னால நிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்யறாரு. அடுத்தாப்புல சொல்லி இருக்குது 4வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? 7வது வசனம், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு மறுபடியும் அப்போ அவன் யோசிக்கும் போது முன்னாலே கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகுது? இஸ்ரவேலே. சொல்லுங்க, நல்லா அங்க சொல்லணும். நிக்கிற அந்த கிறிஸ்டியனாகிய எலியாவுக்கு மறுபடியும் என்ன செய்யுது? தண்ணீர் யாரால வத்தி போச்சு? தீர்க்கதரிசி சொன்னாரு, என் வார்த்தை இல்லாம என்ன செய்யாது, மழை பெய்யாது. திருப்பி ஒரு சொன்னாதான் என்ன செய்யும்? அப்ப தண்ணி வத்தின உடனே என்ன செய்யறது யோசிக்கும் போதே கடவுள் என்ன செய்யறாரு? நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து செயல்படுகிறவர். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை. ஆமென். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அடுத்த பகுதியில, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. கேரித்துக்கு போய் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? சாரிபாத்துக்கு போய் அங்கே இருக்கிற தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரங்களுக்கு நான் கட்டளை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அவ சூழ்நிலைமையை பார்த்தா கொடுமையான சூழ்நிலைமை. 2 விறகு பொறுக்கி நானும் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? சாக போறோம்னு சொல்றா. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்றத கவனமா கேட்டு அந்த சூழ்நிலைமையில இவர் என்ன செய்யறாரு? சாரிபாத்துக்கு போறாரு. இப்போ காகங்களுக்கு, கொடாத காகங்களுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுக்க கட்டளையிட்ட ஆண்டவர் இப்ப யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரா? விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. நம்மளை போஷிப்பதற்காக. இங்க நல்ல அழகா சொல்லியிருக்கும் பாருங்க, அங்கே உன்னை பராமரிக்கும்படி. போஷிக்க காகங்களுக்கு எங்கே? அவர் தங்கி தாபரிக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு. ஆமே. ஆனா அங்க இல்லாமை, வறுமை, கொடுக்க இயலாமை, கஷ்டமான பாதைகள், கடுமையான வறுமை, சாவு பள்ளத்தாக்கு. என்ன ஆண்டவர் அனுப்பிட்டார் நினைக்கல. காக்காவை கொண்டு கொடுத்தவர் இப்ப யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு? உள்ள விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் சொல்றாரு பாரு, பாருங்க கூட சேர்ந்து வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே. அந்த சூழ்நிலைமை அதற்கு அவள், பானையில எவ்வளவுதான் இருக்கு? ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உடைய தேவனாகிய. அப்ப இவளும் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல நம்பிக்கை உள்ளவள். இந்த விதவை, இந்த சாரிபாத்து விதவையும் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவள். ஆமாவா இல்லையா? அவன் சொல்ற பாருங்க,
வைத்து 2 பேருக்கும் குறைவில்லாம நடத்துகிற ஒரு தருணத்தை, இந்த கொடிய காலங்கள் வரும் பொழுது நம்ம நினைக்கிறோம், கர்த்தர் கைவிட்டாரு, கர்த்தர் பார்க்கல, என் கஷ்டம் அவருக்கு தெரியல, என் கடினமான சூழ்நிலைமைகள் அவருக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியுது. எல்லாம் நமக்காக எல்லாம் ப்ரீ பிளான் அவர் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம தான் அந்த பாதையில தடுமாறுறோம், தயங்குறோம், ஏங்குறோம், தவிக்கிறோம். ஐயோ என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, அடுத்த நேரத்துக்கு, அடுத்த வழிக்கு, அடுத்த நாளுக்கு, அடுத்த என் பிள்ளை தேவைக்கு, அடுத்த நேர காரியத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜோடு தான் அந்த சூழ்நிலைமைகளுக்குள்ள நம்மளை அனுப்புகிறார். ஆமே. என்ன சொல்லியிருக்கு பாருங்க அதுல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, இந்த சூழ்நிலைமையில வேதம் நமக்கு முதல்ல சொல்ற வார்த்தை என்னது? நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா சொல்லுங்க. எத்தனை தேவைகள், எத்தனை பொருளாதார தேவைகள், பிள்ளைகள் காரியங்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் காரியங்கள், பலகீனங்கள். முதல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? பயப்படாதே. ஆமே. அந்த பயத்தை விட்டு முதல்ல வெளியே வந்துடணும். ஆமே. அடுத்தாக்குல சொல்றா, எலியா நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன சொன்னா, நானும் பிள்ளையும் சாப்பிட்டு சாகத்தானே போறோம். அப்ப அவர் சொல்ற, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் ஒரு தேவ மனுஷன் சொன்ன தேவ வார்த்தையை கேட்டோம்னா அதை ஒருவேளை பெரிய சேலஞ்ச் தான். நமக்கே இல்லை, தனக்கு பின்னால அப்படிதானே சொல்லுவோம். தருமம் தலைக்காக்கும், தனக்கு பின்னாலதான் அப்படிலாம் சொல்லுவோமே. இங்க பார்த்தா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இப்ப யாரு அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த எலியாவை போஷிக்கும்படி, பராமரிக்கும்படி அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அந்த தைரியத்துலதான் இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? ஓகே, நீ சொல்றது கரெக்ட், ஆனா முதல்ல ஒரு குட்டியா இருக்கிற மாவுல, உன் கையில என்ன இருக்கோ அதுல குட்டியா முதல்ல எனக்கு செஞ்சுட்டு வா அப்படி சொல்றாரு. அதை சொல்லிட்டு, அப்பொழுது கர்த்தர் தேச பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் ஒரு குமாரனுக்கும் பண்ணலாம். செய்து வாசிக்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழித்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யார் சொல்றா? தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. உண்மையான தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசியில நம்பி மோசம் போயிடக்கூடாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கிற திஸ்பியனாகிய எலியா சொல்கிறாரு. ஆமே ஆமே. அதனால இந்த மழை பெய்யுற வரைக்கும் என்ன செய்யாது? மாவும் குறையாது. எடுக்க 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 அது வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அடுத்தாப்புல சொல்லியிருக்கு, அவள் போய் எலியாவின் சொற்படி. யார் சொற்படி? ஆமா, அதுல சொல்லியிருக்கு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு. ஆனா இவளுக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு? இவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவளும் அவள் வீட்டாலும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன, யார் சொன்னா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கிற திஸ்பியனாகிய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே என்னாச்சு? பானையில மா செலவழித்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த மகன் வியாதியாய் விழுந்தான். அவருடைய சுவாசம் போக மட்டும் அவருடைய வியாதி. இதுல ஒரு நல்ல பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவர் போஷிக்க கட்டளையிட்டார். அவருக்கு முன்னால் நிற்கிற வார்த்தை வெளிப்பட்டது, வழிநடத்துதல் கிடைச்சது. போஷிக்க கட்டளையிட்டார். அடுத்தாக்குல பராமரிப்பு, போஷிக்கிறதோட சேர்த்து பராமரிக்கிற. அதுக்கு விதவை வீட்டுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஷெல்டர்லாம் அவனுக்கு அங்கே கிடைச்சது. ஆமே. ஒரு கேரியத்துக்கு முன்னால் அங்கே உட்கார்ந்துருந்தவருக்கு இப்போ என்ன கிடைச்சது? அவர் வார்த்தையை கேட்டு நடக்க நடக்க, வசனத்தை கேட்டு நடக்க நடக்க கண்டிப்பா மேன்மைக்கு மேல மேன்மை, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமை. ஆமே. நீங்க பராமரிக்க கட்டளையிட்டார். அடுத்தாக்குல
அவர் சொன்ன வார்த்தைப்படி அந்த பஞ்ச காலம் முடிகிற வரையிலும், தேசத்துல மழை பெய்கிற வரையிலும் மாவை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணெயை எடுக்க எடுக்க என்ன செய்யுது, அவங்க நல்லா அந்த சாரிபாத் விதவையின் வீட்டாரும் இந்த தேவ மனுஷன் திஸ்பியன் ஆகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கிற இந்த திஸ்பியன் ஆகிய எலியாவை என்ன செய்தாங்களாம், நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களாம். ஆமென். ஆனா இவ்வளவு நல்லது செஞ்சு வந்த அந்த குடும்பத்துல என்ன வந்தது, வியாதி வந்தது. அந்த பிள்ளைக்கு மரணம் வந்தது. பைபிள் சொல்லுது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள ஆண்டவர் ஒருவர் உயிரோடு கூட நமக்காக, ஆமென், பிதாவின் வலது வாசத்தில் எனக்காக உங்களுக்காக நன்மையானவைகளை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நல்ல பிரதான ஆசாரியனாக. ஆமென். அதனால நான் அப்படி போனேன் இப்படி போனேன், ஏன் இந்த கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, ஏன் இந்த பாடு, ஏன், அதெல்லாம் இல்லை. அந்த பாடுகளின் ஊடே, அந்த நிந்தையின் ஊடே, அந்த அவமானத்தின் ஊடே, அந்த தலைக்குனிவின் ஊடே, அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஊடே, ஆமே, எதிரும் புதிருமான மருத்துவ ரிப்போர்ட்டுகளின் ஊடே யார் கூட இருக்கிறார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமே ஆமே. இதுல வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா? செஞ்சது நன்மை எல்லாம் ஒரு நிமிஷத்துல வீட்டுக்குள்ள ஒரு மரணம் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சாரிபாத் விதவை மறந்து போயிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி மேல சாடுறாங்க. எப்படி என் பாவத்தை நினைக்க பண்ணிட்டு ஆண்டவருக்கு, அதனாலதான் எனக்குள்ள என் வீட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு, மரணம் வந்துருச்சு. எனக்கு ஒரே பிள்ளை இறந்து போச்சு. இந்த பிள்ளை என்ன செய்தது, அவரு எனக்கு என்ன சொல்லிட்டு உதறிட்டு போகல. ஆண்டவர் நமக்கு நன்மைக்கு ஞானியா இருக்க வைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நதி செல்லும் எங்கும் இடமுள்ளவைகள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். என்ன செய்யும்? பிழைக்கும் சொல்லல, எப்படி பிழைக்கும்? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அநேக மச்சங்கள் உண்டாகும், ஜீவ ராசிகள் உண்டாகும். அப்ப நம்ம போற இடத்துல என்ன உண்டாகணும்? சில பொறுப்புகள், சில இடங்கள்ல நம்ம ஆசீர்வாதம் பெற்ற இடங்கள், நன்மை அனுபவித்த இடங்கள்ல அவர்களுக்காக நம்ம எங்க நிக்கணும்? திறப்புல நிக்கணும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால கண்டிப்பா நிக்கணும்னு இந்த வேத பகுதிகள் நமக்கு பாடம் புகட்டுகிறது. ஆமே. பல விதங்கள்ல இதை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். இங்க பாருங்க. அப்போ அதற்கு அவன், ஒரு குமாரனை என்னிடத்தில் தா சொல்லி அவளை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்து, நல்ல கவனிங்க, மறுபடியும் இங்கதான் போய் நிக்கணும். கஷ்டம் வரும்போது ஆண்டவர் வாக்குப்படிதான் அங்க போனோம், அவர் வழிநடத்துதல் படிதான் போனோம். போஷிக்க காவங்கள் கட்டளையிட்டது உண்மை, நமக்கு நல்ல அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது உண்மை. அடுத்தாக்குல நமக்கு நல்ல ஷெல்டர் மேல் வீட்டுல இருக்கு. ஆமே. அவர் தங்கி இருந்த மேல் வீடு, அம்மா அவருக்கு நல்ல ஒரு தங்குறதுக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. ஆமே. ஊழியக்காரருக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்து நல்ல ஆகாரம் கொடுத்து அவங்களை என்ன செய்திருக்காங்க, பராமரிக்க ஆண்டவர் கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? அந்த பராமரிக்கிற பணியை நல்லா செஞ்சாங்க. ஆனா எல்லாம் தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தப்படி செய்து தேவ வார்த்தைப்படி போய் எல்லாம் செஞ்சாலும் அங்க வீட்டுக்குள்ள என்ன வந்தது? கஷ்டம் வந்தது. அந்த கஷ்டத்தோட விட்டுட்டு அந்த தேவ மனுஷன் உதறிட்டு போல, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னால, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால, ஆண்டவரே இந்த கஷ்டம் வந்துருச்சு, என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு ஜீவனை தரணும்னு கேட்டு உயிருள்ளவனாக
அந்த பிள்ளை அந்த தாயினிடத்துல பைபிள் சொல்லுது, அந்த பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. ஆமே. இன்னைக்கு இங்க பிழைப்பு இல்லாம, ஆமே, மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தோடு நிறைய நேரங்களில் மரணம் ஏற்பட்டாலும் அந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் தொண்டையை அடைச்சி, ஆமே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலூட கடந்து சென்றால் எங்க நிக்கணும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிற்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வாரு? கண்டிப்பா கேட்பாரு. அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவனுக்குள்ள திரும்பி வந்தது. தங்கியிருந்த வீட்டுல அந்த ஊழியக்காரனால எந்த கேடும் வராதபடி பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுடைய சந்ததி கனி கொடுக்கும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது இல்லை. ஆமே. பஞ்ச காலத்துல போஷித்த ஆண்டவர் அந்த பிள்ளைய சாவறதுக்காக அந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசி அனுப்பல. அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரும்படியாய், ஆமே, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்துக்குள்ள முதல்ல வாழ்கிற சமுதாயத்துக்குள்ள தேவன் நம்பி கொடுத்த ஊழிய பொறுப்புகளுக்குள்ள சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷனுக்குள்ள போனாலும் அவர்களுக்காய் தேவனுடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று அந்த பிள்ளையின் ஆத்துமா அந்த பிள்ளைக்குள்ள திரும்பி வந்து உயிருள்ளவனாக அந்த பிள்ளையை அவன் தாயின் இடத்திலே கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமே. கடைசி பகுதி எப்படி சொல்லுது? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து எதினால் அந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்ததினால், அந்த பிள்ளைய மறுபடி உயிரோடு அவகிட்ட கொடுத்ததினால், அந்த வீட்டுல பஞ்ச காலத்துல அந்த அப்பமும் மாவும் எண்ணெயும் குறையாம இருந்தது அதுல சொல்லப்படல. ஆமே. இந்த ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்து, ஆமே, அதெல்லாம் மறந்துட்டா. ஒரு பெரிய அடி, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோமோ சில நேரங்களில் சில அடிகள், சில உதைகள், சில சூழ்நிலைகள் நம்மளால தாங்க முடியாத வரும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல நிற்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அந்த சூழ்நிலைகளின் நடுவில் நம்மளை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நம்ம ஜெபித்த எல்லைகளை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை. நம்ம வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை யாருடைய வார்த்தை? ஆமே, யாருடைய வார்த்தை? நல்லா சொல்லணும். அதனால நல்லா அடிக்கடி கேளுங்க, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமே, ஆமே. இன்னும் ஒரு பகுதியை, இதில் அடுத்த பகுதி 18:1. அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் கர்த்தருக்கு முன்னால நிற்கிற திஸ்பியனாகிய எலியா சொன்ன வார்த்தையை யார் கேட்டா? ஆண்டவர் கேட்டு என்ன சொல்றாரு? நீ போய் இப்போ யாருக்கு உன்னை காட்டு? ஆகாவுக்கு முன்பகுதியில் உள்ள அதிகாரங்களை வீட்டில் போய் வாசி பாருங்க. நான் பேசணும்னா டைம் போதாது. யாருக்கு காட்டு? ஒழிச்சு கொண்டிருக்க சொல்லும் போது ஒழித்து கொள்ளணும். கேரித்துல பராமரிக்க விதவை வீட்டில் கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது அது சொன்ன மாதிரி அங்கே போயிடணும். இப்போ ஆகாவுக்கு உன்னை காட்டுன்னு சொல்லும் போது இப்போ என்ன சொல்றாரு? எலியா சொன்னபடி தேசத்துல என்ன செய்ய போகுது? 3 வருஷம் முடிஞ்சு போச்சுப்பா நீ சொன்னபடி மழை பெய்ய போகுது. நாமே இன்னொரு பகுதியை வேகமா இப்பட சேர்ந்து 3 ராஜாக்கள் இப்படி சொல்லுக்கு வேகமா வாசிக்க படிக்க போறோம். 18வது அதிகாரம் 18:41 வாசிக்கலாமா? பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜன பானம் பண்ணும், பெருவழியில் இறைச்சல். 456வது பக்கம் 18:41 சேர்த்து வாசிக்கலாம். எல்லாரும் முடிக்க போறேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜன பானம் பண்ணும், பெருவழியில் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் உலகாயில் படக்குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான்.
நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7ஆம் தரம் அவனுடைய சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாமை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை கொண்டு போய்விடும் என்று சொல்கின்றார். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. திஸ்பியனாக எலியா, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால நிற்கிற எலியா சொன்ன வார்த்தை நடக்குதா நடக்கலையா? கண்டிப்பா நடந்தது. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு ஆகாவுக்கு முன்னால் அவன் போயிட்டான். அவருக்கு சொல்றான், ஒரு ரதத்தை கூட்டி என்ன செய்ய, நீ போ, மழை பெய்யும் சொல்லிடுறான். ஆனா சொல்லிட்டு தான் வேலைக்காரன் அனுப்பி என்ன செய்யறான், பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. முதல்ல எத்தனை முறை பார்த்தாங்களா? 7 முறை. அவன் எதிர்பார்த்த, அவன் சொன்ன வார்த்தை அதை நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்தான் சொல்லியிருக்கு பாருங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தடவை போய் பார் என்றான். அதுல 42, ஆகா போஜனம் பானம் பண்ண போனா. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தன்முகம் அப்படின்னாங்க முழங்கால் போட்டு இந்த நெத்தி நிலத்துல பட என்ன செய்யறான். அவன் சொன்ன காரியம் நடக்கும் வரைக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால இப்போ முழங்கால நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? தன் முகம் அந்த முழங்கால பட நிற்கிறானா இல்லையா? 7ஆவது தரம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் இன்னும் பதில் இல்லாத காரியங்கள், இன்னும் நம்ம சொல்லியும் நடக்காத காரியங்கள், இன்னும் நாம் சொல்லியும் நிறைவேறாத காரியங்கள். ஆமென். தேவனுடைய வாயாய் நம்முடைய வாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய நெற்றி முழங்கால பட குனிந்து பணிந்து இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால முழங்காலில் நின்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது 7ஆவது முறை போகும் பொழுது என்ன செய்தான்? பெருமழை உண்டாயிற்று. ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்க வீட்டில் போய் இந்த பகுதியை நீங்க வாசித்து கொள்ளுங்க. எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகத்துல அதிகாரம் 894 பக்கம் 15-19 சொல்லியிருக்கு. கீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதற்கு உன் வாயை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். ஆமென். நீ அவர்கள் பக்கம் திரும்பாமல் அவர்கள் உன் பக்கம் திரும்புவார்கள். 894 பக்கம் எரேமியா 15-19. ஆமென். வீட்டில் வாசிங்க. ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வாக்கின்படியே நன்றி. ஆண்டவரே, மழை பெய்யாதப்பா. ஆண்டவரே, வாக்கின்படியே அந்த மழையை ஆண்டவரை பெய்யாதபடி நீங்க நிறுத்தி வச்சுங்க. ஆண்டவரே, மழையை பெய்யத்தக்க தேவர்கள் உண்டோ விதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு உண்டு. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு வழி நடத்துதல்கள் உண்டு. ஆண்டவரே, கோஷிக்க காவங்களுக்கு கட்டளை இடுகிற ஆண்டவரே ஐயா நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்பா ஆண்டவரே, பராமரிக்கும்படி கட்டளை இடுகிற நல்ல ஆண்டவரே சாரிபாத்து விதவையின் வீடுகள் உண்டு. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வீடுகள்ல ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொண்ட அந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே சில நேரங்கள்ல எதிர்பாராத சூழ்நிலைமைகள், எதிர்பாராத விபத்துக்கள், ஆபத்துக்கள், ஆண்டவரே கடின நிலைமைகள் வந்தாலும் அந்த எல்லைகளிலே ஆண்டவரே அந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரும்படியாய் அந்த தேவ மனிதன் தேவனுக்கு முன்னால தேவ மனிதனை கொண்டு விண்ணப்பத்தை கேட்டு மறுபடியும் அந்த பிள்ளையை உயிரோடு கொடுக்கிற ஆண்டவரே அந்த வல்லமையான உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்கள் உண்டு. உமக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சொன்னபடியே ஆண்டவரே அந்த எல்லைகளிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பொழுது ஐயா, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறந்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை ஒரு சாட்சி உண்டு. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு சொன்னபடியே பெருமழையின் இறைச்சல் கேட்கிற வரையிலும் ஆண்டவரே தன் நெற்றி நிலத்திலே பட முழங்காலில் பட குனிந்து ஆண்டவரை பணிந்து உடைய சமூகத்திலே ஆண்டவரை வேண்டிக் கொண்ட பொழுது முழங்காலில் நின்ற பொழுது அந்த பெருமழையின் இறைச்சல் கேட்கப்பட கர்த்தர் ஒரு பெருமழையை பெய்ய பண்ண கர்த்தர் உதவி செய்கிறேன்.
ரட்சிப்பின் திட்டங்கள் நிறைவேற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, மனமகிழ்ச்சியான காலவெளிக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எதிர்பார்க்கிற ஆண்டவரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும். ஆண்டவரே ஐயா, போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டவர், பராமரிக்கிற விதையும் வீட்டுக்கு கட்டளையிட்டவர் ஐயா. பஞ்சகாலம் முடிகிற வரையிலும் ஆண்டவரே மாவும் ஆண்டவரே எண்ணெயும் ஆண்டவரே செலவழியாமல் ஆண்டவரே அவைகளை நிறைவேற்றி கொடுத்தவர், வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுத்தவர். அந்த எல்லைகளில் விரும்பத்தகாத ஒரு காரியம் வந்தாலும் அந்த பிள்ளையின் ஆத்மா பிள்ளைக்குள் திரும்பி வர ஆண்டவரே ஒரு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்களே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சாட்சியாக்கினர் அப்படினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மழை பெய்ய, அந்த ஆசீர்வாதமான மழை எங்கள் எல்லைகளிலே பெய்ய ஆண்டவரே 7 தரம் போய் பார்த்தாரு ஐயா. ஆண்டவரே அந்த வார்த்தை நிறைவேறு வரையிலோ, வசனங்கள் நிறைவேறு வரையிலோ நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய நாங்கள் உண்மை போக விடுவதில்லை என்று ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிற வரையிலோ ஆண்டவரே முகம் ஆண்டவரே முழங்காலில் பட ஆண்டவரே முழங்காலிலே தேவ சமூகத்திலே நிற்கிற கிருபைகளை தந்து அந்த ஆசீர்வாதமான மழை, சமாதானத்தின் மழை, செழிப்பின் மழை, நன்மையின் மழை, ஆண்டவரே மங்களமான உத்தரவுக்கான மழை ஐயா, குழந்தை பாக்கியத்துக்கான ஆசீர்வாதமான மழைகள், எதிர்பார்க்கிற வீடு வாசல் வாகன வசதிக்கான அந்த ஆசீர்வாதமான மழை பிள்ளைகள் மேல் பெய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.